ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம. அறிநிலை யோகி பாடத்திட்டத்துல பகவத்கீதை பார்த்துட்டு இருக்கிறோம். பகவத்கீதையில கடந்த வகுப்பு அர்ஜுன விஷாத யோகம் முடிச்சுட்டு இப்போ சாங்கிய யோகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆஹ் குருதேவர் எழுதிய வியாசகீதையில 9 அத்தியாயத்தை கொடுத்திருக்கிறார். அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், கர்ம யோகம், ஞான கர்ம சந்நியாச யோகம், ஆத்ம சமய யோகம், ஞான விஞ்ஞான யோகம், அக்ஷர பிரம்ம யோகம், மோட்ச சந்நியாச யோகம். 9 அத்தியாயமும் ஒரு வாரமா பார்த்துன்னு வரோம். அப்போ முதல்ல அர்ஜுன விஷாத யோகம் முடிச்சிட்டோம். வாழ்க்கையில நமக்கு சத்தியத்தை தரிசனம் பண்ற வாய்ப்பு எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கிறது. எல்லாருக்குமே இந்த உலகம் சத்து அசத்து அது ரெண்டால இயங்குது. மாறக்கூடியது ஒன்று, மாறாதது ஒன்று. ஆனா மாறாதத என்றும் அழியாதது நிலையான அந்த சத்தியத்தை தரிசனம் பண்ற வாய்ப்பு எல்லாருக்கும் அமையறது. யாரோ ஒரு சிலருக்கு எங்கோ நாம் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம் அந்த சத்தியத்தை தரிசனம் பண்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அப்படியே நாம சத்தியத்தை தரிசனம் பண்ண பிறகும் அந்த சத்தியத்தோட நாம உண்மையா இருந்துட்டோம் அப்படின்னா மனிதனுக்கு அது எல்லா தகுதியிலையும் கொடுத்துருது. இன்னும் கொஞ்சம் மேல போய் அந்த சத்தியத்தை நிலைநாட்டிட்டோம்னா மனிதன் தான் என்ன எதுக்காக இங்க வந்தானோ தான் அடைய வேண்டியதை அறிஞ்சிடறான். அப்படி அந்த சத்தியம்தான் குரு. ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவு உறவுகள் எடுத்துனாலும் கூட எப்படி நம்ம அதை அலசி ஆராய்ந்து எவ்வளவு ஆராய்ச்சிகள் உட்படுத்தி பார்த்தாலும் கூட எல்லா உறவுகளும் நிலையில்லாத உறவு தான். இது ஒரு மாற்ற முடியாத ஒரு சத்தியம். ஆனா மாறாத ஒரு உறவா நம்ம காக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு குரு. அதுதான் அது சத்தியம், நிலையானது. அதனாலதான் ஒரு குருவிடம் விடைபெறுகின்ற அந்த சீடர்கள் தர்ம வழியில் நட, மறந்தும் சுவாத்தியாயத்திலிருந்து நழுவிடாதே. குருதேவர்கிட்ட நாங்க பாடத்திட்டத்தை முடிச்சுட்டு திரு ராஜேஷ் என்னும் நான் யோக நெறிகளை பழகி தூய வாழ்ந்து யோக சங்கதிகளை வளர்ப்பேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன். யாருக்கு உறுதிமொழி கொடுக்குறோம்? சத்தியத்திடம் உறுதிமொழி கொடுக்குறோம். அதை உண்மையாலுமே அந்த சத்தியத்தை நாம நிலைநாட்டுறதுக்கு முயற்சி பண்ணி அந்த வழியில நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமா மனிதன் இங்க எதுக்காக இங்க வந்தானோ அந்த பிறவி பயணம் அடைஞ்சிடறான். இதுக்கெல்லாம் எது காரணமா இருக்கு? இந்த அளவுக்கு அந்த சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்கும் குருதேவர் சொன்ன வழியில போறதுக்கும் எது காரணமா இருக்குன்னா, சாதாரணமா இந்த வாக்குறுதி அவர் வாங்கிக்கல. கையில பிரம்மாஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த யோகம் இந்த பிரம்மாஸ்திரத்தை உன் கையில கொடுத்திருக்கிறேன், இதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம். ஆனா தர்ம வழியில் நட. அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுதான் பகவத்கீதை. பகவத்கீதை, மகாபாரதம், மகரிஷி வியாசரோட படைப்பு எதுனா தர்மத்தை நிலைநாட்டும். எல்லாம் பகவத்கீதையில 745 ஸ்லோகம். இப்ப இருக்கிற பகவத்கீதையில 745 ஸ்லோகம் இடைச்செருக்களோட சேர்ந்த பகவத்கீதை. இந்த இடைச்செருக்களோட சேர்ந்த பகவத்கீதைக்கே ஆங்கிலத்துல ஒருத்தர் மொழிபெயர்ப்பு எழுதும் போது போன வகுப்புல சொன்னேன். இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த கவர்னர் ஜெனரல் ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு எழுதும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? இங்கிலாந்து தேசம் ஒரு காலத்தில் இந்தியாவை இழந்திடலாம், ஆனால் பகவத்கீதை இழக்காமல் தன்னுடன் கொண்டு செல்லுமானால் இங்கிலாந்து தேசம் என்றென்றும் புனித உள்ள தேசம் ஆக்குறது. இத்தனைக்கும் அவர் படிச்சது இடைச்செருக்களோட சேர்ந்த பகவத்கீதை. ஒரிஜினல் பகவத்கீதையை படிச்சாருன்னா அதுக்குள்ள மனிதனோட பிறவி, அவன் எடுத்து வந்த அந்த பிறவி பயன் அடைஞ்சிடறான். அப்படிதான் குருதேவர் நமக்கு அந்த ஒரிஜினல் பகவத்கீதை நமக்கு கொடுத்திருக்கிறார். வியாசகீதை 108 ஸ்லோகம். 745 ஸ்லோகத்துல தேவையில்லாத நிறைய ஸ்லோகங்கள் எடுத்துட்டார். அதுல முக்கியமா பகவத்கீதைனாலே 2 பிரசித்தி பெற்ற 2 ஸ்லோகம் இருக்கு.
யதா யதா ஹி தர்மஸ்தே யதா யதா ஹி தர்மஸ்தே காணி பாவதி பாரதே அபியுத்தியானம் அதர்மசே ததாஸ்மானம் சஜாயினம் பரித்ராணாய சாதுனாம் விநாசய சக்ருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவி மகா யுகே யுகே. இந்த ரெண்டு ஸ்லோகம் பகவத்கீதையில ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்லோகம். குருதேவர் என்ன சொல்றாரு, இது ரெண்டுமே இடைச்செருக்கல். இது குருதேவருக்கு பிடிச்ச ஸ்லோகமா இருந்தாலும் கூட இது ரெண்டுத்தையும் இடைச்செருக்கல் தூக்கிட்டார். யதா யதா ஹி தர்மஸ்தே, என்னது, எப்போதெல்லாம் எப்போதெல்லாம் அறம் அழிந்து மரம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் அப்போதெல்லாம் என்னை பிறப்பித்துக் கொள்கிறேன். பரித்ராணாய சாதுனா விநாசயா சக்ருதாம் தர்ம சம்ஸ்தாபனாஸ்தாயே சம்பவி மகா யுகே யுகே. நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழித்து ஒழிப்பதற்கும் யுகந்தோறும் என்னை நான் அவதரித்துக் கொள்கிறேன். இடைச்செருக்கல் என்றார் குருதேவர். ஏன்? கடவுள் மொத்தம் தனியா எங்கேயும் இல்ல. நீங்க நல்லது செய்யறணும் தீவது செய்யறணும் கடவுள் மொத்தம் தனியா அவதரிச்சுதான் தண்டிக்கணும்ன்ற விஷயமே இல்ல. காரணம் என்னன்னா, ஒரு ஒரு மனிதனுக்குள்ளேயும் அந்த கடவுள் இருக்கு. எப்போல்லாம் அதர்மம் நடக்குதோ அப்பெல்லாம் நல்லவங்களை காக்குறதுக்கு நான் அவதாரம் எடுக்கிறேன்றார். ஏன் இந்த யுகத்துல கெட்டதே நடக்கிறது இல்லையா? எவ்வளவோ கொடுமைகள் நடக்குது. எத்தனை கிருஷ்ணன் இங்க அவதரிச்சிட்டார்? இருந்தாதானே அவதரிக்கிறதுக்கு. கிருஷ்ணன்றது ஒரு கதாபாத்திரம், அது கடவுளே அல்ல, கடவுள் கதாபாத்திரம், ஒரு அற்புதமான உயர்ந்த ஒரு கதாபாத்திரம். அப்ப நல்லதும் தீயதும் நமக்குள்ளே இருக்கு. தீய விஷயங்களை செய்யும் போது அதனுடைய முடிவு தீய வினை பயன்களா அவன் துன்பப்படுறான். அதை யார் கொடுக்குறான்? அவனுக்குள்ளே இருக்கிற கடவுள் கொடுக்குறார். இந்த கடவுள் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே மனமா புத்தியா சித்தமா இருக்கிறார். நல்ல காரியங்களை செய்யும் போது ஒரு மன அமைதி ஏற்படுது. அந்த அமைதி யார் கொடுக்குறா? அவனுக்குள்ளே இருக்கிற கடவுள் கொடுக்கிறார். அப்போ ஒரு ஒரு காரியமும் நாம் செய்யும் பொழுது அந்த கடவுள் நமக்குள்ளே சித்தம் என்ற பரம்பொருளாக இருக்கும் பொழுது தனியா ஒரு கடவுள் ஏன் அவதரிக்கணும்? இருந்தாதானே அவதரிக்கிறது. கடவுள் என்பது ஒரு கற்பனை. ஒரு கற்பனை ஏதோமா எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் ஆளாளுக்கு அவங்க தோன்றிய உருவங்களை உருவாக்கி அதுக்கு உருவமோ குணமோ இல்லாத உனக்கு உருவமோ குணமோ இல்லை. அப்படிப்பட்ட உனக்கு கேவலம் மனுஷனை போன்ற ரூபத்தை படைத்து விட்டேன் பரம்பொருளே. எல்லாம் அறிந்த உன்னை சில ஸ்தலங்களில் இருப்பதாக புலிகி அந்த ஸ்தலங்களுக்கு பெருமை சேர்த்து விட்டேன். எல்லாம் அஞ்ஞானத்தின் வெளிப்பாடு. ஒரு திரைப்படத்தை பாக்குறோம். அந்த திரைப்படத்துல கதாநாயகன்னா என்ன பண்ணுவார்? எங்கெங்கெல்லாம் கெட்டது நடக்குதோ அதர்ம செயல் நடக்குதோ அங்கெல்லாம் போய் தட்டி கேட்பார். அங்க போய் அவர் போராடுவார். அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு வரோம். எல்லாருக்கும் கதாநாயகன் ரொம்ப பிடிச்சி போச்சு. அற்புதம்ப்பா, நல்லா அற்புதமா நடிச்சிருக்கிறார். வெளியில நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில நமக்கு எங்கேயாவது தீங்கு நடக்கும்போது, நமக்கு ஏதாவது அதர்மம் நடக்கும்போது அந்த கதாநாயகன் நம்மளை காப்பாத்திட்டு நினைச்சா அது எவ்வளவு பெரிய அநியாயம். எந்த கதாநாயகனும் வரமாட்டாங்க. நம்மள நாம தான் காப்பாத்திக்கணும். இதே மாதிரிதான் கிருஷ்ணன் அந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கின்னு இதுக்கு இன்னும் ஒரு படி மேல அதே கதாநாயகனுக்கு பூஜை பண்ணின்னு புனஸ்காரம் பண்ணின்னு அவரை கடவுளா வணங்கினா அது எவ்வளவு பெரிய அநியானம். அதே அநியானத்தை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கடவுள் என்பது நமக்குள்ளே இருக்குது. ஒரு ஒரு எண்ணங்களும் ஒரு ஒரு சிந்தனைகளும் அதை நோக்கி செல்லும். நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு இயக்கம் கூட அந்த கடவுளோட அனுமதி இல்லாம இங்க எதுவுமே நடக்கிறது. அப்ப இது ரெண்டு ஸ்லோகங்களையும் இடைச்செருக்கல்னு எடுத்துட்டு இது முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். விஷாதம்னா என்ன? போன வகுப்புல பார்த்தோம். குழப்பம், மனக்குழப்பம். யாருக்கு குழப்பம்? அர்ஜுனனுக்கு. என்ன குழப்பம்? அந்த நேரத்துல போருக்கு வந்தாச்சு, எல்லாம் முடிவாகி போருக்கு வந்தாச்சு.
கிருஷ்ணா தேர முன்ன ஓட்டு, தேர முன்ன ஓட்டு. யார் யாரெல்லாம் என் கையில சாக வந்துக்கிறாங்கன்னு பார்க்கணும். தேர்தட்டு முன்ன போது எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயோ எல்லா சகோதரர்கள் தெரிஞ்ச முகம், அண்ணன் தம்பியா ஒன்னா பழகினவங்க, துரோணாச்சாரியார், பிதாமகர், பீஷ்மர், என்னுடைய தாத்தா, தூக்கி வளர்த்த தாத்தா, இவங்களெல்லாம் கொண்டுட்டு இந்த ராஜ்யம் வேணாம்பான்னு உட்காந்துடுறான் தேர்தட்டு. சாங்கியம், சாங்கிய யோகம். இது வந்து சாங்கிய யோகம் 2வது அத்தியாயம் பாக்குறோம். சாங்கியம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லணும் முதல்ல. சாங்கியம் அப்படின்னா நம்ம வந்து மகாதரிசனங்கள்ல பார்த்தோம். சாங்கியம்ன்றது யார் எழுதுனா, யார் சொல்றீங்க? சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷம், பூர்வமீமாம்சை, உத்தரமீமாம்சை. சாங்கிய மகாதரிசனத்தை எழுதியவர் யார்? கபிலர். 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 சோ சாங்கியம் அப்படின்னா எண்ணிக்கைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நாம சாதாரணமா பேசும்பொழுது இதுக்கு என்னப்பா சாங்கியம், இதை பண்றதுக்கு என்ன சாங்கியம், அல்லது யாருக்காவது உடம்பு சரியில்லை, மன கஷ்டம், துன்பம், இது ஏதாவது சாங்கியம் சம்பிரதாயம் இருக்குதா, பண்ணி தப்பிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்போம். தேற்றுதல், தேற்றுதல்னு அர்த்தம் சாங்கியம். ஆனா குருதேவர் இங்க என்ன சொல்றாரு, சாங்கியம்னா பொருள் ஆய்வு. பொருள் ஆய்வு எதை ஆய்வு பண்றாரு மகரிஷி? ஆன்மாவை எடுத்துன்னு ஆய்வு பண்றாரு சாங்கிய யோகத்துல. அதனால அது சாங்கியம்னா பொருள் ஆய்வு அப்படின்ற. அதே வகையில தேற்றுதலும் யார் அங்க தேற்ற போறாங்க? கிருஷ்ண மகரிஷி வியாசர் கிருஷ்ண மூலியமா அர்ஜுனுக்கு தேற்றுறார். அர்ஜுனன் இல்ல, உலக மக்கள் எல்லாருக்கும் தேற்றுறார். தேற்றுதல். அப்போ போர்ப்படையில வந்த நின்ன அர்ஜுனன் கலங்கி போய் நிக்கிறான். என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்காந்துடுறான். கிருஷ்ணன் கேக்குறான், அர்ஜுனா, சான்றோருக்கு தகாததும் சொர்க்கத்தை தடுப்பதும் புகழை போக்குவதுமான இந்த இழிவான சோர்வு இந்த இக்கட்டான சூழ்நிலை உனக்கு எப்படி வந்தது? ஒரு வார்த்தையும் சான்றோருக்கு தகாததும் சொர்க்கத்தை தடுப்பதும் புகழை போக்குவதுமான இழிவான சோர்வு இந்த இக்கட்டான சூழ்நிலை உனக்கு எப்படி வந்தது அர்ஜுனா? சோர்வு, மனிதன் வந்து உழைச்சிட்டு சோர்வு அடைகிறானா அது வேற. ஆனா எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தை எடுக்கும் பொழுதே இது நம்மளால முடியுமா, முடியாதா, இதை நம்ம பண்ணிடுவோமா, இல்ல இதனால என்ன நடக்க போகுது, ரொம்ப அந்த காரியத்தை செய்யாம சோர்வடைஞ்சுட்டே இருக்கிறோம் பாருங்க. அதான் சொல்றாரு, அது வந்து யார் யாருக்கெல்லாம் தகாது, சான்றோருக்கு தகாததும் சொர்க்கத்தை தடுப்பதும் புகழை போக்குமான இழிவான சோர்வு. இது இக்கட்டான சூழ்நிலை, இது போர் நடக்க வேண்டிய நேரம். எந்த நேரத்துல உனக்கு இந்த சோர்வு எப்படி வந்ததுன்னு கேட்கிறார். அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா, பிதாமகர் பீஷ்மரும் துரோணரையும் கொன்றுட்டு அவங்களெல்லாம் எப்படி நான் போரிட முடியும்? அவங்களை எதிர்த்து போய் நான் போரிட முடியுமா? மத்தவங்க எல்லாம் விடு, என்னோட சகோதரர்கள், அண்ணன் தம்பி, இவங்க கிட்ட போரிட்டாலாம் கூட பரவாயில்ல. ஆனா பிதாமகர் பீஷ்மரையும் துரோணாச்சாரிய எனக்கு வில்வித்தை கொடுத்த துரோணரை போய் எப்படி நான் எடுத்து போரிட முடியும்? இது எப்படி சாத்தியம்? இதை நான் பண்றதுக்கு பதில கிருஷ்ணா, நான் பிச்சை எடுத்து கூட பழச்சிக்கிறேன். பிச்சைக்க சான்றோர்களை கொன்று இந்த போரை நான் ஜெயிக்கிறதுக்கு பதில் பிச்சை எடுப்பதே மிக உயர்ந்தது. சாதாரண மனிதன் பிச்சை எடுக்கிறது ரொம்ப அவமானம். அதுவும் அவர் அரச குலத்தை சேர்ந்தவன் பிச்சை எடுக்கிறது அதை விட மோசமான அவமானம். அதனால நான் இது ஒண்ணும் பண்ண முடியாது, என்னால எதுவும் பண்ண முடியலன்னு அர்ஜுன் உட்காந்துடுறான். இந்த இவங்களெல்லாம் கொண்டுட்டு அதை பண்றதை விட பிச்சை எடுப்பதால் கிடைக்கும் அன்னத்தை உண்பது எனக்கு மேன்மையை தரும். பிச்சை எடுப்பதால் கிடைக்கும் அன்னத்தை உண்பது எனக்கு மேன்மை தரும். வேணாம் கிருஷ்ணா, நான் போர் செய்ய மாட்டேன். கிருஷ்ணன் சொல்றார், அர்ஜுனா, துக்கப்படத்தகாத மனிதர்களிடம் துக்கப்படுகிறாய், அறிவாளியை போல பேசுகிறாய், இறந்தவர்களுக்கோ இருப்பவர்களுக்கோ பண்டிதர் புலம்புவதில்லை. என்னப்பா நீ இவனுக்கு போய் துக்கப்படுற? இவனுக்கு கஷ்டப்பட வேண்டிய ஆளா? துக்கப்படத்தகாத மனிதர்களிடம் துக்கப்படுகிறாய். உனக்கு எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி மாதிரி பேசுற,
பெரிய அறிவாளி போல பேசுகிறாய். இருந்தவர்களுக்கோ இருப்பவர்களுக்கோ பண்டிதன் புலம்புவதில்லை. ரொம்ப ஒரு அற்புதமான இடத்தை கொண்டு வர்றார் மகரிஷி. மரணம் ஜனனத்தை பத்தி உள்ள கொண்டு வர்றார். இருந்தவர்களுக்கோ, அதாவது இறந்தவர்களுக்கோ, இருப்பவர்களுக்கோ பண்டிதன் புலம்புவதில்லை. பண்டிதன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இயற்கை அறிவு தெளிந்தவன். சூரியன் மறையுது, தோன்றுது. சாயங்காலம் ஆனா சூரியன் மறையுது, காலைல உதயமாகும். நிலவு தேயுது, முழு நிலவாகும். எல்லாம் ஒரு மாயை. உண்மையாலுமே சூரியன் என்ன மறையுதா? காலைல தோன்றுதானா? இல்ல. நிலவு தேயுதானா? இல்ல. எல்லாம் ஒரு சுழற்சி. இந்த பூமியின் சுழற்சி. பூமி தன்னைத்தானே சுத்துது, சூரியனும் சுத்தி வருது, சூரியன் இந்த கேலக்சியை சுத்தி வருது. இங்க இருக்கிற அணுக்கள் ஒண்ணு சுரண்டு கொண்டு இருக்குது. எல்லாம் ஒரு தோற்ற மாயை. அதனால இந்த பிறப்பு இறப்பு நீதிகளை தெரிஞ்சுக்கோ. இருந்தவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் பண்டிதன் புலம்புவதில்லை. மரணன்றது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வர்றார் மகரிஷி. எப்படி பிறந்தவர்களுக்கு இறப்பு நிச்சயமோ, எப்படி பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயமோ, அதே மாதிரி இறந்தவனுக்கு பிறப்பு நிச்சயம். அதனால் விளங்க முடியாத விஷயத்தில் நீ துக்கப்படுவது தக்கதன்று. ஒரு மனுஷன் பிறக்கிறான்னா அவனுக்கு இறப்பு கன்ஃபார்மா. என்னைக்கு பிறந்துட்டானா அவன் மரணம். என்ன பெரிய உடல் ஆரோக்கியத்தோடையும் இப்ப நம்ம கூட அனுஷ்டானங்கள்லாம் எல்லாரும் பண்றோம், உடல் உறுப்புகளை நல்லா வச்சிருக்கிறோம், நமக்கு என்ன மரணமா இல்லாம போயிட போகுது. என்னைக்கா இருந்தாலும் மரணம். யாரா இருந்தாலும் மரணம். அது அஞ்ஞானியா இருந்தாலும் விஞ்ஞானியா இருந்தாலும் மெய்ஞானியா இருந்தாலும் மரணம் என்பது ஒரு முடிந்து போன, அது முடிவல்ல. ஆனா மரணம் என்பது நிச்சயம். என்னைக்கு அவன் பிறந்துட்டானோ அன்னைக்கே தேதி குறிச்சாச்சு. அந்த தேதி நமக்கு தெரியுதானா? தெரியதில்லை. ஆனா கருவிலே எல்லாத்தையும் சுமந்துன்னு வந்துடுறான். பிறக்கும் போதே கருவிலே எல்லாத்தையும் சுமந்துன்னு வந்துடுறான். அது ஏதோ நாம நினைக்கிறோம், போனாரு ஒரு விபத்துல இறந்துட்டாருப்பா, அன்னைக்கு வெளியில போகாம வீட்லயே இருந்திருந்தாருன்னா கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அஞ்ஞானம் தான். எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். எங்க போய் எதுல இடிச்சுக்கின்னு எப்படி விபத்தாகணும், இல்ல அந்த விபத்துல இருந்து அவன் தப்பிக்கணும்னா அவனை யார் வந்து காப்பாத்தணும், எல்லாம் முடிவான விஷயம். யார் முடிவு பண்றா? நமக்குள்ளே இருக்கிற பரமாத்மா. எதை வச்சு முடிவு பண்றார்? நாம் செய்த கர்ம வினைகள் எல்லாம் நம்ம தலைக்குள்ளே இருக்கு. தலை என்ற குகைக்குள்ளே மூளை என்ற ஜடமாகவும் எண்ணங்கள் என்ற சூட்சமாகவும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் விசேஷமாக குடிக்கொண்டிருக்கின்றன. மகரிஷி தான் பிரம்மசூத்திரத்துல சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி பிறந்தவனுக்கு எப்படி இறப்பு நிச்சயமோ, இறந்தவனுக்கு மீண்டும் பிறப்பு நிச்சயம். அதனால இந்த விஷயத்துல நீ வந்து கலக்காடையாது. இறந்துட்டா பிறந்துட்டா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். குழந்தை பிறந்து இருக்குதுப்பா. ஆனா பெண்ணா குழந்தை பிறந்து எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்றோம். ஆனா மரணத்தை யாரும் நம்ம அப்படி செலிப்ரேட் பண்றது இல்லை. துக்கம் அடையிறோம். நம்மள விட்டு போயிட்டாருன்றோம். என்ன போச்சு? இந்த உடம்பு தான் போச்சு. இந்த உடம்பு தான் போச்சே தவிர அந்த உடம்போட அவங்க செய்த வினை பயன்கள், கர்ம வினைகள், நல்ல வினைகள், தீய வினைகள், இது எல்லாம் இன்னொரு உடம்பு எடுக்க போகுது. அப்படியே எடுக்க போகுது. ஒரு மாற்றமும் இல்லை. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஒரு பிறப்பு இறப்பு சத்தியத்தை எத்தனை வந்து ஒரு ஸ்லோகத்துல எடுத்துருக்காரு பாரு மகரிஷி. நம்ம இந்திய நாட்டுல இருக்கிற மெய்ஞான அறிவு, மெய்ஞான சிந்தனை கிட்ட கூட வர முடியாது. யாரும் கிட்ட கூட வர முடியாது. எங்கேயோ போயிட்டு எங்கேயோ இருக்குது. அதனால மரணம் என்பது முடிந்து போன முடிவல்ல. அவன் மீண்டும் ஒரு பிறவை எடுக்க போறான். அதனால இறந்தவர்களுக்கோ இருப்பவர்களுக்கோ பண்டிதன் புலம்புவதில்லை. எல்லாம் ஒரு நாள் வந்திருக்கிறோம், போகதான் போறோம். மரணமாயிட்டாங்க, ஒரு நாள் 2 நாள் துக்கமா இருக்கிறோம். அடுத்து நம்ம வேலையை பார்க்கணும். ஏன்னா செத்தே போயிடுத்து, சாவல் எப்படியோ மீண்டும் பிறக்க போறாங்க. உடம்புதான் அழியுது, அந்த ஆன்மா அழியறது இல்ல. அது மீண்டும் பிறப்பு, மீண்டும் இறப்பு, மீண்டும் இறப்பு. இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஒரு பெரிய அஞ்ஞானத்தை பாருங்க. நாம வந்து அவங்க செத்தே போயிடல, மீண்டும் பிறக்க போறாங்கன்னு நினைச்சா நமக்கு ஒரு ஆறுதல் வருது. பரவாயில்லப்பா, எங்கேயாவது ஒரு இடத்துல பிறக்க போறாங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆறுதல் வருது. இது அஞ்ஞானத்தோட ஒரு சிந்தனை. ஆனா மெய்ஞானம் இதை தாண்டி ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போய் மெய்ஞானிகளோட சிந்தனை என்ன, பிறவியே வேண்டான்றதுதான்.
இந்த பிறவியே வேண்டான்றதுக்கு தான் இவ்வளவு முயற்சிகளும், இவ்வளவு யோக நெறிகளும், இவ்வளவு பயிற்சி முறைகளும். ஏன்டா இங்க மீண்டும் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்து இங்க என்ன இருக்குது? நீங்க ரசிக்கக்கூடிய பொருள் ஒண்ணுமே இல்லையென்ற அந்த அறிவு, அந்த ஞானம் வரும் பொழுது அவன் மீண்டும் பிறவாமைய பத்தி நினைக்கிறான். ஆனா நாம என்ன பண்றோம்? அவன் எங்கேயோ மீண்டும் நம்ம பிறக்க போறோம், இல்ல அவன் எங்கேயோ மீண்டும் பிறக்க போறான், அதுல ஆறுதல் அடையும். அது அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானம் முதிர 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 அது விஞ்ஞானம் ஆகி விஞ்ஞானம் மெய்ஞானம் வரும்போது பிறவியே இல்லாத ஒரு நிலை நமக்கு வருமா? போதும், இங்க பிறந்தோம், இங்க என்ன பண்ணிட்டோம்? நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம என்னென்னவோ பண்ணிட்டு என்ன பண்றோம்? கொஞ்சம் கண்ணை மூடி அமைதியா பார்த்தா வயிறார சாப்பிடுறோம், கொஞ்ச நேரம் தூங்குறோம். இவ்வளவுதானே வாழ்க்கை. இவ்வளவுதான். அது கூட உடம்பு நல்லா இருந்தாதான் அந்த சாப்பாடு கூட போய் நல்லா செரிமானம் ஆகி அந்த சாப்பாடை நல்லா உணர்ந்து சாப்பிட்டு மனசு நல்லா தான் தூக்கம் கூட நல்லா வரும். இது ரெண்டும் நல்லா இல்லைன்னா அது கூட கிடையாது. அப்ப இங்க என்னதான் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம்னா ஒண்ணுமே இல்லை. இந்த உடம்பால நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பங்கள். ஒண்ணுமே இல்லை. இதை தாண்டிய ஒரு ஏகாந்தம் நமக்குள்ள இருக்குது. அந்த ஏகாந்தத்துக்கு நமக்கு அழைத்துன்னு போறதுதான் நம்ம ஞானிகளோட வழி. அங்கதான் அர்ஜுனனுக்கு அதை அவர் சொல்ல வர்றார். அதுவும் இல்லாம துக்கப்பட தகாத மனிதர்களிடம் துக்கப்படுகிறாய். நீ கூட கஷ்டப்படுறது கூட ஒரு நியாயம் வேணாமா அர்ஜுனா? ஒரு நியாயம் வேணாமா? இவனுக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்கிற, இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும்ல உனக்கு? சூதாட்ட சூதாடின்னு இருக்கிறாங்க. வந்து ஒரு கௌரவர்கள் வந்து ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாங்க. ஒரு விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி பாண்டவர்களை கூப்பிட்டு அந்த விருந்து முடிஞ்சதும் விளையாட்டாதான் சூது ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஒரு கொடூரம் சூதாட்டம்ன்றது. அத மகரிஷி வந்து கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி எப்படி எல்லாம் கதாபாத்திரத்தை கொண்டு வந்து காமிக்கிறார் பாருங்க. கௌரவர்கள்ல வந்து ஒருத்தரான துரியோதனன், தன்னுடைய மாமா சகுனி, சூதாட்டத்துல கை தேர்ந்தவர், சகல கலா வல்லவர் சூதாட்டத்துல. இவரை வச்சு எப்படியாவது தர்மனை உட்கார வச்சு இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடணும் முடிவு பண்ணிட்டான். விளையாட்டா கூப்பிடுறான் தர்மனை சூதாடுறதுக்கு. தர்ம விளையாட உட்காடுறான். தன்னுடைய உடைமைகளை வைத்து விளையாடுறான். உயர்ந்த ரத்தினங்கள் ஆபரணங்களை வைத்து விளையாடுறான். தோல்வி அடைகிறான். அது என்ன, அது ஒண்ணு ஒண்ணு தோக்க 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 சூதுல இன்னும் மீண்டும் 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 ஒன்று எழுதி 100 இழக்கும் சூதற்கு உண்டாங்கோல் நன்று எழுதி வீழ்வது யாரு? வள்ளுவர் சொல்றாரு. வள்ளுவர் நமக்கு குரலா சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. மகரிஷி இங்க நமக்கு கதாபாத்திரங்களை உருவாக்கி அந்த கதாபாத்திர உணர்வுகளை உருவாக்கி அதனோட விளைவுகளை காமிக்கிறார். விளைவுகளை காமிக்கிறார். சூதாட்டத்தினோட விளைவுகளை காமிக்கிறார். நீ சூத ஆடுறதுல தோல்வி அடைந்தவனுக்கு மட்டும் தலைகுனிவு ஏற்படுதுன்னு நினைக்காத. சூத ஆட்டத்துல வெற்றி அடைந்தா கூட அவனுடைய முடிவு கூட அது சோகம்தான் அப்படின்றார் திருவள்ளுவர். எப்படி மீனோட தூண்டில்ல அந்த இறைக்கு ஆசைப்பட்டு மீன் போதோ அதே கதிதான் சூதுல ஜெயிச்சவன் நிலைமன்றார். இங்க சூதாட்டத்துல இவன் தோத்துறான். யாரு? தர்மபுத்திரன் தோத்துட்டு தலை குனிஞ்சு 13 வருஷம் வனவாசம் போறான். ஆனா ஜெயிச்சவனோட நிலைமை என்னாச்சு? அவனோட குலமே நாசமாக போகுது. அவனுடைய குலநாசத்திற்கே இந்த சூதுதான் காரணமாகுது. இவனை விட அவன் ஜெயிச்சவனுக்கு பெரிய கொடூரமான ஒரு முடிவு இருக்குதுன்னு மகரிஷி காமிக்கிறார். வள்ளுவர் நமக்கு குரலா காமிச்சிட்டு போனத மகரிஷி நம்மளுக்கு கதாபாத்திரம் மூலியமா காமிக்கிறார். சிறுமை பல செய்து சூதிழக்கும் கேடில் வறுமை ஒன்று இல்லை. வள்ளுவருடைய குரல் அற்புதமான ஒரு குரல். ஒண்ணு ஒண்ணா தோத்துன்னு வரான் தர்மபுத்திரன். சகுனியையும் துரியோதனனும் உன் நாட்டை வச்சு விளையாட சொல்றானுங்க. சரி விட்டதை பிடிக்கணும்னு நாட்டை வச்சு விளையாடுறான். நாட்டையும் தோத்துறான். அடுத்து தம்பிமார்கள் ஒருத்தவனா நகுல, சகாதேவ, அர்ஜுன, பீம எல்லாரையும் வச்சு விளையாடினே இருக்கிறான். ஒண்ணு தோக்குறான். கடைசியா என்ன அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு தெரியல.
இவன் கேட்கறான் சகுனி, ஏன்பா அர்ஜுனன் ஜெயிச்சுன்னு வந்தானே, திரௌபதி பெரிய போட்டியில ஜெயிச்சுன்னு வந்தானே, திரௌபதி இருக்காள், அவளை வச்சு விளையாடுங்க. இங்க பாருங்க, திரௌபதின்ற ஒரே ஒரு பெண் தான் 5 எல்லாரும் எழுதின பாரதத்துல. குருதேவர் 5 பேருக்கு 5 மனைவி, 5 பேருக்கு 5 மனைவி. பாஞ்சால தேச மன்னன் துருபரனுக்கு 5 மகள். அந்த 5 மகளையும் பாண்டவர்கள் 5 பேருக்கு மனம் முடிக்கிறார். அதுல முதல்ல பிருந்தை, தர்மனுடைய மனைவி. 2வது அர்ஜுனோட மனைவி திரௌபதி. 3வது பீமனோட மனைவி சங்கரி. 4வது நகுல குணசுந்தரி, சகுன வனசுந்தரி. 5 பேர், 5 பேருக்கு மனம் முடிக்கிறார். 5ருக்கு ஒருத்திக்கலாம் இங்க வேலை இல்லை. 5 பேருக்கு 5 மனைவி. இவன் என்ன சொல்றான், அர்ஜுனன் போட்டியில ஜெயிச்சுன்னு வந்தானேப்பா திரௌபதி, அவளை வச்சு விளையாடான். இவன் தோட்ட விரத்தியில இருக்கிறான், என்ன பண்றது தெரியல, பதட்டம், சூதாட்டத்தினுடைய கீழ்மையை காமிக்கிறார். திரௌபதியை வச்சு விளையாடுறான், தோத்துடுறான். அதுக்கப்புறம் நகுலன் சகாதேவனோட வனசுந்தரியும் குணசுந்தரி இருக்கிறாங்களே, அவங்களையும் வச்சு விளையாடுறான், தோக்குறான். அடுத்தது பீமனுடைய மனைவி பலசாலி பீமன், பீமனோட மனைவி சங்கரி, அவளையும் வச்சு விளையாடுறான், தோக்குறான். கடைசியா உன்னோட மனைவிப்பா பிருந்தை, அவளையும் வச்சு விளையாடுறான், தோக்குறான். முழுமையா எல்லாத்தையும் தோத்துட்டு அடிமையாகி நிக்கிறான் முன்னாடி. துரியோதன உடனே சொல்றான், சூதுல எல்லாம் தோத்துட்ட, உன்னோட மனைவிமார்கள்லாம் அந்த புறத்துல என்ன அங்க ஓய்வு எடுத்துன்னு இருக்கிறாங்களா? அஸ்தினாபுரத்தினுடைய அடிமைகளும் அங்க அந்த அரசபையில இருந்த ஒரு தேர்ப்பாகனை கூப்பிடுறார். கூப்பிட்டு துரியோதன தேர்ப்பாகனை கூப்பிட்டு போய் திரௌபதியை கூட்டுடுவான். அவ அடிமை பெண் ஆயிட்டா, எனக்கு அடிமை பண்ணணும், போய் திரௌபதியை கூட்டணும் அப்படின்றான். பிதாமகர் பீஷ்மர் சொல்றார், துரியோதனா, எந்தெந்த காரியத்தெல்லாம் செய்யக்கூடியாதோ அந்த காரியத்துலதான் நீ ரொம்ப வேகம் காட்டுற. வேணாம் துரியோதனா, இது கொடுமையான காரியம். பிதாமகரே, தோற்றுட்ட அப்புறம் அடிமையில வேலை வாங்குறது தானே நியாயம். அதனாலதான் கூப்பிடுறேன், திரௌபதியை போய் கூட்டுன்னு வரட்டும். அந்த தேர்ப்பாகன், அவன் பேர் பேரு நினைவு வரல. அந்த தேர்ப்பாகனை கூப்பிட்டு போய் அழைத்துன்னு வர சொல்றான். இவன் போறான், பிரதிகாமன், தேர்ப்பாகனோட பேரு பிரதிகாமன். பிரதிகாமா, போய் திரௌபதியை கூட்டுன்னு வர. இவன் போறான். திரௌபதி, அந்த அம்மாவுக்கு மாதவிடாய் காலம், ஓய்வு எடுத்துன்னு இருக்கிறாங்க. சரி, இவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4 சகோதரியர்கள் வேற ஒரு அறையிலையும் திரௌபதி ஒரு அறையிலையும் ஓய்வு எடுத்துக்கிறாங்க. இவன் பிரதிகாமன் நேரா போறான் திரௌபதியிடம். அம்மணி, இந்த மாதிரி உங்களை தர்மபுத்திரன் சூதாட்டத்துல உங்களை வச்சு விளையாடி துரியோதனன் கிட்ட தோத்துட்டார். அஸ்தினாபுரத்துக்கு நீங்க ஒரு அடிமை பெண் ஆயிட்டீங்க, அதனால உங்களை துரியோதனன் அழைத்துன்னு வர. இந்த அம்மா அதிர்ந்து போறாங்க. திரௌபதி, என்ன சொல்ற பிரதிகாமா, என்ன சொல்ற? தர்மபுத்திரனுக்கு சூதாடுறதுக்கு வேற எந்த பொருளும் கிடைக்கலையா? என்ன வச்சு ஏன் விளையாண்டார்? இல்லைங்க, அவர் எல்லாத்தையுமே வச்சு விளையாடிட்டார். தன்னுடைய ஆபரங்கள், உயர்ந்த ரத்தினங்கள், நாடு, தம்பிமார்கள் எல்லாரையும் வச்சு எல்லாரையும் தோத்துட்டு இப்ப அடிமையா நிக்கிறாங்கன்னு சொல்லி தலை குனிஞ்சு கம்முன்னு நின்னா திரௌபதி முன்னாடி. இது எதுவுமே என்னால நம்ப முடியலையே, என்ன நடக்குது இங்க? விருந்துக்கு தானே கூட்டாங்க, எப்ப சூது விளையாடினாங்க, யார் கூட சூது விளையாடினாங்க, என்ன நடக்குது இங்க? சரி, தர்மம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்விக்கு போய் அவங்க கிட்ட பதில் வாங்கிடுவான். தர்மம் முதல்ல சூதாடி தன்னை தோற்ற பிறகு என்னை தோற்றானா, இல்ல என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றானா? தன்னை தோற்ற பிறகு முதல்ல அவனை தோற்று இருந்தானா என்னை பணையம் வைக்க அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவருக்கு. அதனால இதுக்கு போய் விடை வாங்கிடுவான்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. போல இந்த அம்மா பிரதிகாம நேரா போறான். இவன் ஒண்ணு இல்லாம கை வீசின்னு வரத பார்த்து துரியோதனை குதிக்கிறான். என்ன நீ, உன்னை கூட்டுன்னு வர சொன்னா தனியா வர? இல்ல, இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க, எந்த கேள்வியா இருந்தாலும் இந்த சபையில கேட்க சொல், அவள் ஒரு அடிமை பெண், உடனே இங்க வர சொல் அப்படின்னா. திருப்பியும் போனான். இந்த மாதிரி துரியோதனை உங்களை கூட்டின்னு வர சொல்றாரு, நீங்க வந்துருங்க அப்படின்னு. என்னால வர முடியாது, நான் அனுப்பிச்சு விட்டுறேன். திருப்பியும் போய் பார்க்கும்போது துரியோதனனுக்கு மீண்டும் பயங்கரமான ஒரு கோபம். தம்பி துச்சாதனனை கூப்பிடுறான். துச்சாதனா, அவளை போய் இழுத்துன்னு வா. வரமாட்டான்னா அவளை போய் நீ இழுத்துன்னு வா அப்படின்னா. துச்சாதனன் நேரா போறான். தன்னோட அண்ணி, சகோதரனுடைய மனைவி
கூப்பிடுறான், வரல. கூந்தல்ல கைய வச்சு புடிச்சு இழுக்கிறான், தர தர தரன்னு. திரௌபதி அதிர்ந்து போறான். துச்சாதனா, என்ன கொடுமை, என்ன காரியம் பண்ற? குலமகளினோட கூந்தலை தீண்டுவதற்கு எங்க கத்துக்கின? யாரிடம் கத்துக்கின? நான் உன் சகோதரனுடைய மனைவி. நான் யாரு? உன்னோட சகோதரனுடைய மனைவி. என்ன கண்ணியமா வழி நடத்தணும். என்னுடைய கௌரவத்தை காப்பாத்துறதும் என்னுடைய கௌரவத்தை காக்கறதுதான் உன்னுடைய வேலை. அஸ்தினாபுரத்தினுடைய அறிவுகட்ட கீழ்மான் கூட இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். துச்சாதனா, கையெடு, மேல இருந்து கையெடு. என்ன காரியம் பண்ற? கொடியமான அதர்மத்தை பண்ணாத. என்ன வச்சு சூது விளையாடுறதுக்கு என்ன என்ன இருக்குது அங்க? கேட்கல. துச்சாதனம் உடனே சொல்றான், நீ என்ன இன்னும் இந்திரபிரதேசத்தோட மகாராணி நினைச்சுன்னு இருக்கிறியா? உன்னை சூது விளையாடி தர்மம் தோத்துட்டான். நீ அஸ்தினாபுரத்தோட அடிமை பெண். நீ உனக்கு என்ன வேலை வேணும்னு துரியோதனன் சொல்லுவான். அண்ணன் துரியோதனோட கோபத்துக்கு ஆளாயிட, இன்னும் நேரம் கடத்த கடத்த இங்க விபரீதம் நடக்கும், ஒழுங்கா வான்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு போறான். ரொம்ப கடுமையான இடங்கள். திரௌபதியோட இந்த ஒரு கதாபாத்திரம் குருதேவருக்கு பெரிய ஒரு மனத்தாக்கத்தை கொடுத்துருச்சு. இப்படியும் ஒரு கதாபாத்திரத்தை நம்ம படைக்கணுமா? இப்படியும் ஒரு கதாபாத்திரத்தை படைச்சு அந்த பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை நாம கொடுக்கணுமா? அந்த அன்னைக்கு உருவாக்கின அந்த கதாபாத்திரத்தினுடைய வெளிப்பாடு, அந்த ஆறுதல், மன தேற்றுதல் எல்லாம் எங்க வெளிப்படுதுன்னா, இன்னைக்கு வந்த ஆகாஷவர்ஷினி, மதிவமுது, பரிவாதினி, தடாகை பிராட்டியார், அம்சவல்லி, ரேவதி, இவங்க மூலியமா எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு போயிட்டார். பெண் குலத்துக்கு இன்னைக்கு பெண்களை தபஸ்வி ஆக்கியிருக்கிறார், பெண்களை யோகி ஆக்கியிருக்கிறார், பெண்களை ஞானி ஆக்கியிருக்கிறார். எங்கேயோ பெண் குலத்தை எடுத்து போய் வச்சுட்டார். குருதேவர் சொல்லுவார், தாயானாலும் தயையானாலும் சிறியவளானாலும் பெரியவனானாலும் பெண் என்பவள் வணங்கத்தக்கது. அப்பேற்பட்ட அந்த பெண் திரௌபதியை தலைக்கூந்தல பிடிச்சு நேரம் அரசபைக்கு இழுத்துன்னு போறான். திரௌபதி அந்த அரசபையில போய் நின்னதும், இங்க யாரும் இந்த அரசபையில பெரியவங்களே இல்லையா? என்ன நடக்குது இங்க? நான் இந்த வீட்டினுடைய மருமகள் இல்லையா? எனக்கு இவ்வளவு பெரிய அநீதி இந்த அரசர் திருதாஷன் முன்னிலையில தான் இந்த கொடுமையெல்லாம் நடந்துன்னு இருக்குதா? இந்த அதர்மத்தை கேட்கறதுக்கு யாருமே பெரியவங்க இல்லையா அப்படின்னு திரௌபதி கேட்கிறா. திரௌபதி உள்ள போனதும் இவனுங்க 5 பேரும் கைய காலம் முறுக்கி நிக்கிறானு. பாண்டவர்கள் என்ன பண்ண முடியும்? வீரம்தான். அர்ஜுனன் ஒரு மகா பலசாலி வீரன் தான். அவனுடைய வில்வித்தைக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. பீமன் பெரிய பலசாலி தான். என்ன பண்ண முடியும்? சூதுல தோத்துட்டு அப்படியே கம்முன்னு தலை கொஞ்சம் நிக்கிறானு. இந்த அம்மாவை இவன் இழுத்துன்னு வந்ததை பார்த்த அங்க வேலை செய்கிற பெண்கள் இதை போய் 4 சகோதரிகள் கிட்ட சொல்றாங்க. இந்த 4 சகோதரிகள் கிட்ட சொன்னதும் அவங்களும் வெக்கப்பட்டு தலைகுனியோட வரும்போது துரியோதனோட இன்னும் 4 தம்பிமார்கள் போய் இந்த 4 பெண்களையும் கட்டாயப்படுத்தி கூட்டின்னு வந்து சபையில நிறுத்திட்டாங்க. 5 பேர் இருக்கிறாங்க. இந்த விஷயம் குந்தி தேவிக்கு காதுல விழுது. குந்தி தேவி காலில் விழுந்ததும் அந்த அம்மா போய் காந்தாரி கிட்ட அழுது அவங்களுக்கு கூட்டு சபைக்கு வராங்க. நேரா திருதராஷ்டிரன் காந்தாரி கேட்கிறாங்க, மகாராஜாவே, இங்க நடக்கத்தெல்லாம் என்ன என்ன நடந்துன்னு இருக்குது இங்க? நான் எப்பவோ சொன்னேன், இந்த சகுனிய காந்தாரி தேசத்துக்கு தெத்தி விடுறதுக்கு என்னைக்கோ சொன்னேன், கேட்டீங்களா? இவனை தெத்தி விடாம இப்படி வச்சுன்னு நீனும் துரியோதனை வச்சுன்னு இப்ப எவ்வளவு பெரிய அதர்மத்த காரியத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். என்ன கொடுமை நடந்துன்னு இங்க? திருதராஷ்டிரன் ஒன்னும் செவி சாய்க்கல. அவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்குது. உள்ளுக்குள்ள தன் தம்பி பாண்டவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அமைச்சிட்டு அரசாட்சி முழுதும் நான் தன் பிள்ளைக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் அவனுக்குள்ள இருக்குது. அமைதியா இருக்கான். திரௌபதி பேச தொடங்குறான். ஒரு தாயார், ஒரு தந்தையார் எங்களை இருந்து காக்க வேண்டிய என்னையும் என்னோட 4 சகோதரிகளையும் காக்க வேண்டிய மகாராஜா திருதராஷ்டிரன் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்தது பாக்குதுன்னு இருக்கிறாருன்னா அவர் அரசரா இருக்கவே தகுதி இல்லாதவர். அரசபையை விட்டு அவர் முதல்ல இறங்கணும் அப்படின்றான் திரௌபதி. அதுவும் இல்லாம தர்மபுத்திரன் முதல்ல தன்னை விளையாடி தானே தோத்தார். தன்னை விளையாடி தான் தோற்றதுக்கு அப்புறம் எங்களை வச்சு விளையாடுறதுக்கு என்ன அதிகாரம்? இந்த ஆட்டம் செல்லாது. அப்ப சூதாடுறதுக்குன்னே பிறந்தவன் சகுனி. அப்பேற்பட்ட கை தேர்ந்தவன் கிட்ட கள்ள கபடமற்ற இந்த தர்மபுத்திரனை எதிரில உட்கார வச்சு தோத்துட்டு
ஒரு பொய்யாட்டம், ஒரு ஏமாற்று வேலையை செஞ்சுட்டு, ஒரு அதர்ம காரியத்தை செஞ்சுட்டு உங்களுக்கு எல்லாம் யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அது இல்லாம குலமகளோட கூந்தலை வச்சு எங்களை கட்டாயப்படுத்தி கூட்டு வரது உங்களுக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு திரௌபதி கேட்கிறார். அமைதியா இருக்கிறாங்க எல்லாரும். உடனே அந்த 100 பேர்ல ஒருத்தவன், கௌரவர்கள் அந்த 100 பேர்ல வயித்துல ஒரு நல்லவன் பிறந்திருக்கான், விகர்ணன். விகர்ணன் எழுதான், அந்நியார் சொல்றது சரிதான், இந்த சூது செல்லாது. தர்மபுத்திரன் முதல்ல தன்னை தோத்துட்டு அப்புறம் இவங்களை எப்படி அவன் பணையம் வைக்க முடியும்? அதனால துரியோதனா, அந்நியார்கிட்ட தயவு செய்து 5 பேர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த ஆட்டம் வேணாம், மன்னிப்பு கேட்டு, பெரிய அதர்ம காரியத்தை பண்றோம். மன்னிப்பு கேட்கறதோட மட்டும் இல்ல, இந்த சகுனி இருக்கிறான், இந்த சகுனியை நாடு கடத்தனை உனக்கு கொலை செய்யணும் அப்படின்றான் விகர்ணன். இத சொன்ன உடனே கர்ணன் சொல்றான், சின்ன பையலே உக்கார், உனக்கு என்ன தெரியும்? உக்கார விகர்ணா, உனக்கு என்ன தெரியும்? பெரியவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. பிதாமகர் பீஷ்மர், துரோணர். இந்த ஆட்டம் செல்லாதுன்னா அவங்க பேசியிருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் அமைதியா தானே உட்கார்ந்துக்கிறாங்க. சகுனிய நீ நாடு கடத்துவியா? நீ அடிப்பையா? உனக்கு என்ன தெரியும்? அமைதியா போய் உட்காருன்றான் கர்ணன் சொல்றான், துரியோதனா, இதுல நம்ம விசாரிக்க ஒண்ணுமே இல்ல. அடிமைகளுக்கு என்ன வேலையோ அதை இடு. முதல்ல அடிமைகளுக்கு அங்கவஸ்திரம் இருக்கக்கூடாது, மேலாடை எடுக்க சொல்லு. பாண்டவர்கள் தன்னுடைய மேலாடையை எடுத்து கீழே வச்சாங்க. அப்பயாவது கர்ணன் கம்னு இருந்திருக்கலாம்ல. கர்ணனுக்கு இந்த இடம் ரொம்ப கொடுமையான இடம். இதால கர்ணன் பட போற பாடு இருக்குது பாருங்க பின்னாடி, ரொம்ப கொடூரமான பாடு. என்னதான் நல்லவனா இருந்தாலும் இந்த இடத்துல கர்ணன் செய்த காரியம் ஒரு அநாகரிகமான ஒரு காரியம். பாண்டவர்கள் தன்னுடைய மேலாடியை எடுத்து, தன்னுடைய அஸ்திரங்கள்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு கம்முன்னு உட்கார் சபையில வச்சுட்டாங்க. கர்ணன் உடனே சொல்றான், பெண்களுக்கும் மேலாடை இருக்கக்கூடாது. துச்சாதனா, இந்த வாள் கொடுக்குறேன் பாரு, இந்த வாளால பெண்களுடைய மேலாடைய இடுப்பு வரை கிழித்து எல்லாத்தையும் சபையில போடு. அவர்களுடைய கூந்தலை வெட்டனா கூட தகும். இதை கேட்ட உடனே குலகுரு கிருபாச்சாரியார் நடுங்கி போயிட்டார். எழுந்து நின்று, மகாராஜா, இதுக்கு மேல இங்க அக்கிரமம் நடக்கிறத நான் பார்க்க மாட்டேன். துரியோதனா, சாவ கைத்தட்டி அழைக்கிற, மரணத்தை கைத்தட்டி அழைச்சுன்னு இருந்த துரியோதனா, இந்த அநியாய செயலை செஞ்சையா குலநாசம் ஏற்படும். நிச்சயமா குலநாசம் கண்டிப்பா ஏற்படும். அதுக்கு நீயே காரணமா இருக்க போற அப்படின்றார் கிருபாச்சாரியார். மகாராஜா, இதை உடனே தடுக்கணும், இந்த காரியம் இங்க நடக்கக்கூடாது. உடனே துரியோதனன் சொல்றான், அந்தனர் புரோகிதரே, உண்ட வீட்டுக்கு ரெண்டனை செய்ய உங்ககிட்டதான் ஏன் கத்துக்கணும்? அஸ்தினாபுரத்தை உப்பு சாப்பிட்டுட்டு எனக்கு எதிரா பேசுற பத்தியா? இதுக்கு பதிலா நீ போய் புரோகிதம் செஞ்சு குழைச்சிக்கலாம். ஒழுங்கா அமைதியா உட்கார்ந்தனா உட்கார், இல்ல நடைய கட்டு. கிருபாச்சாரியார், குலகுரு கிருபாச்சாரியார், எதனாவது அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுதா? எப்பேற்பட்ட மனிதன் அதர்மத்தின் பாதையில போகும்போது அவன் என்ன பேசுறான், என்ன நடந்துக்கிறான், என்ன நடக்குது ஒண்ணுமே புரியுது இல்ல. அஞ்ஞானத்தோட செயல்பாடுகளை மகரிஷி நமக்கு காமிக்கிறார். அஞ்ஞானிகள் எப்படி விளங்குவாங்க, எப்படி நடந்துக்குவாங்கன்னு காமிக்கிறார். கிருபாச்சாரியார் சொல்றார், இப்படி நான் இங்க அஸ்தினாபுரத்துடைய ஒரு குலகுரு. நான் இப்ப சொல்றேன், துரியோதனா, நீ செய்யற காரியத்துக்கு இப்பவே தப்பு செஞ்சுட்டு அந்த 5 பத்தினி பெண்களோட இப்பவே மன்னிப்பு கேளு. இப்படி மன்னிப்பு கேட்கிற மாதிரி இருந்தா நான் இங்க இருப்பேன், இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருக்கிறார். யாரும் எதுவும் வாயை திறக்கல. சபையை விட்டு கிருபாச்சாரியர் உடனே கிளம்பிடுறார். காரணம், அதை யார் கிளப்புறா? கிருபாச்சாரியர் அங்கிருந்து யார் கிளப்புறா? அவருக்குள்ளே இருக்கிற பரமாத்மா. ஏன்னா அந்த நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் இருக்கிற மனிதர்களை அந்த அஞ்ஞானம் நடக்கிற இடத்த விட்டு அவனுக்குள்ள இருக்கிற பரமாத்மா தானா விளக்கிடுது. இதை நாம இந்த யோகத்துறையில இருக்கிற நாம இதை பிரத்யட்சமா உணரலாம். இந்த அனுஷ்டானங்களை நாம ஒழுங்கா செஞ்சுன்னு வரும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல தீய விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து நம்மளை விலக்கி அப்படியே கூட்டின்னு போகும். பின்னாடி ஒரு காலத்துல நம்ம யோசிச்சோம்னா, ஆமா இல்ல, அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி வந்தோம், எப்படி அந்த காரியத்துல நம்ம ஈடுபடாம யார் இதை வழி நடத்துறா? நமக்குள்ளே இருக்கிற பரமாத்மா. நல்ல எண்ணங்கள், மனிதனுக்கு நல்ல சிந்தனைகள் வரும்போது பரமாத்மா அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சிருமே இருக்குது. தீய எண்ணங்கள், தீய செயல்கள், தீயவனோட துணை இருக்கும் பொழுது அங்க என்னென்ன செய்யணுமோ அவனுக்கு செஞ்சுனே இருக்கு. கிருபாச்சாரியர் வெளியே போயிட்டாரா, இங்க துரியோதனனும் கர்ணனும் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கான்.
உடனே துரியோதனன் சொன்னா, அவரு கிருபாச்சாரிய வெளியே கிளம்பிட்டார். துரியோதனன் சிரிக்கிறான். உயிருக்கு பயந்து ஓடிக்கின்றான் இந்த அந்தன. ஓடிப்போ, நீ இருக்கவே தேவையில்ல, எனக்கு யாரும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன், நீ ஓடிப்போ அப்படின்ட்டான். இந்த நேரத்துல எல்லாம் அமைதியா தானே இருந்தாங்க. திருதராஷ்டிரா அமைதியா இருக்கிறாரு, எல்லாம் அமைதியா தானே இருக்கிறாங்க. ஒண்ணும் யாரும் வாய திறக்கல. துரியோதன உடனே துச்சாதனன் கிட்ட சொல்றான் திருப்பியும், துச்சாதனா, இந்த திரௌபதி வந்து அவ பெரிய பேரழகி, துருபர மன்னன், இவளை வந்து அடையறதுக்கு தானே பெரிய போட்டிலாம் வச்சான். இந்த போட்டியில போய் தான் நானும் கர்ணனும் தோல்வி அடைஞ்சோம். அவளுடைய மேலாடையை கிழித்து என்னுடைய தொடை மேல அமரச்சை, கூட்டணுவா அவளை. யாரு? துரியோதனன். தன்னுடைய சகோதரனுடைய மனைவி, தாய் போல கருதப்பட வேண்டியவன் என்ன சொன்னான் பாருங்க. அவன் மேலாடையை கிழித்து என் தொடை மேல இட்டு வந்து அமரவை அவன் சொல்லிட்டு துரியோதனன் இது பண்றான். உடனே கர்ண தன்னுடைய வாளை எடுத்து துச்சாதனிட்ட கொடுக்குறான். துச்சாதனன் என்ன பண்றான், அந்த வாளை எடுத்து திரௌபதியோடைய மேலாடையை கிழிக்க போறான். மேலாடை கீழே உழற நேரம் அங்க ஒரு அதிசயம் நடக்குது. எல்லாரும் என்ன பண்றாங்க, மகாபாரத்தை எழுதுனவங்க எல்லாம் திரௌபதியோடைய மேலாடை எடுக்கும் போது கிருஷ்ண பரமாத்மா வந்து கொடுத்துருக்கிறார். எங்க இருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா? இங்க என்ன கொடுமையிலே நடக்கலையா? எவ்வளவோ கற்பழிப்பு, எவ்வளவோ இளம் குழந்தைகள் கற்பழிப்பு, வரதட்சணை கொடுமை, பெண்களுக்கு கொடுமையா நடக்கலாம். எந்த கிருஷ்ண பரமாத்மா வந்தார்? ஒண்ணும் வரமாட்டார். இருந்தாதானே வர்றதுக்கு, அது ஒரு கதாபாத்திரம். அதனால குருதேவர் அந்த இடத்த மாற்றி அமைக்கிறார். இன்னும் ஒரு அதிசயத்தை அங்க நிகழ்த்துறார். திரௌபதியோட ஆடை கீழே வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறார். அந்த அதிசயம் என்னன்றத அடுத்த வாரத்துல பார்ப்போம். சாங்கிய யோகத்தினுடைய கண்டினியூட்டி என்ன, குருதேவர் என்ன கொண்டு வந்திருக்கிறார். இவன் பண்ண காரியம், கர்ணன் பண்ண காரியம், துரியோதனன் பண்ண காரியம், பீஷ்மர், துரோணர், அவங்க எல்லாருமே அந்த அரசபையிலே செத்துட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அநீதிய பார்த்துன்னு இருக்கிற எந்த ஆண் மகனா இருந்தாலும் ஆண்மையற்றவன் தான். அதை வச்சு குருதேவர் இதுக்கப்புறம் அங்க ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு பாருங்க. ஞான பாரத்துல இவெல்லாம் போர்க்களத்துல வந்து நீங்க நின்று இருக்கிறானுங்களே, இவன்ல பார்த்தா துக்கப்படுற. அதுதான் கேக்குறான் கிருஷ்ணன். துக்கப்படத்தகாத மனிதர்களிடம் துக்கப்படுகிறாய், அறிவாளியை போல பேசுகிறாய், இறந்தவர்களுக்கோ இருப்பவர்களுக்கோ பண்டிதன் புலம்புவதில்லை. இவனை நினைச்சுலாம் துக்கப்படாது. இவெல்லாம் என்னைக்கோ செத்துட்டான், அது ஒரு நடப்பெணம், ஜடமா இருக்குது. ஏன்னா அந்த அரசவையில அவ்வளோ ஒரு கொடூரமான கேள்விகள். குருதேவர் அங்க ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறார். அடுத்த வாரம் பார்க்கலாம். சாங்கியத்தினுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம். ஸ்ரீ குருவே நம. இன்றைய வகுப்பு உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம். சரி, அடுத்து நம்ம அடுத்த வாரம் சாங்கிய யோகத்தை முடிக்க முடியுமான்னு தெரியல. இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே சாங்கிய யோகம், அதுக்கு அடுத்து மத்த யோகத்தை பார்க்கலாம். உங்களுக்கு எதுவும் கேள்விகள் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த வகுப்பு நம்ம முடிச்சுக்கலாம். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.